அடுத்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்க போகிறவர் பத்தி சொல்லணும்னா, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிறது இவரோட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம். இன்று வரை பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஓய்வு பெற்ற ஆட்சி பணி அதிகாரி திரு சகாயம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். எப்போதுமே உங்களை பார்க்குறப்போ ஏதோ இனம் புரியாத ஒரு கம்பீர நெஞ்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துரும் சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் சொல்கிறது. அப்பளுக்கு இல்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிற வார்த்தையை அப்பப்போ உங்களை பார்த்து நாங்கள் நினைவுபடுத்திக்குவோம். தமிழை ரொம்ப அழகாக கையாளுறீங்க. ஆனந்த விகடனுடைய இந்த அற்புதமான மேடை, இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சார் தோணுது? எனக்கு விகடன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் விகடனுக்கு கடன் பட்டிருக்கேன். அதனால் விகடனை கூட எனக்கு அது விலகாத கடன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அதனால் அப்படிப்பட்ட விகடன், குறிப்பாக தமிழர்கள் தங்களுக்கானவர்களை அடையாளப்படுத்த தவறுகிற பொழுது அதை மிகச் சரியாக செய்யக்கூடியது விகடன் என்று நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்கு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் மரியாதைக்குரிய திரு முரளி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆனந்த விகடனின் நம்பிக்கை மனிதருக்கான விருதை பெறவிருக்கிற அந்த நபர். நியூஸ் சேனல்ல சினிமாவில் நாம் அதிகமாக கேட்ட வார்த்தை சட்டம் தன் கடமையை செய்யும். அதை கேட்டு நாம கடந்து போயிடுவோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. சட்டம் மூலமா சமூகத்தில் தனக்கு இருக்கிற கடமையை செஞ்சுட்டு வருவர். ஊழலும் அதிகார அத்துமீறலும் இங்க இருக்குன்னு தெரிஞ்சும் பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு யோசிச்சபடியே நாமெல்லாம் கடந்து போயிடுவோம். ஆனா இவர் தைரியமா சட்டத்தை வச்சு ஊழலோட கை கால்களை கட்ட வச்சவர். அப்படிப்பட்ட நம்பிக்கை மனிதருக்கு விகடனுடைய நம்பிக்கை விருதை வழங்க இருக்கிறோம். அவர் யார் என்பதை காணொலி காட்டட்டும். அதிகார அத்துமீறல்களை, ஆட்சியாளர்களின் முறைகேடுகளை கேள்விக்கு உள்ளாக்கி அம்பலப்படுத்தும் சமரசமற்ற சட்ட போராளி. தகவல் உரிமை சட்டத்தை ஆயுதமாக கொண்டு கடந்த 25 ஆண்டுகளில் இவர் வெளிக்கொணர்ந்த ஊழல்கள் ஏராளம் ஏராளம். 1000த்திற்கும் மேற்பட்ட RTI மனுக்களை போட்டு அரசு துறைகளை அதிர வைத்தவர். மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் சத்தமில்லாமல் வீதிக்கு வீதி முளைத்த மது விற்பனை மையங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கேள்விக்குள்ளாக்கியவர். PM கேர்ஸ் திட்டத்திலும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளிடமும் குவிந்துள்ள நிதி பற்றி இந்த கோவைக்காரர் பற்ற வைத்த நெருப்பு தேசம் முழுவதும் இன்று வரை எரிகிறது. தமிழகத்தின் 2 கவர்னர்களின் நிதி முறைகேடுகளை வெளிப்படுத்தி வழக்கு பதிவு செய்யும் வரைக்கும் விடாமல் போராடிய இவரின் நெஞ்சுரத்தை வியந்து பார்த்தது தேசம். இவர் போட்ட வழக்கில்தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்த ஒரு அரசியல்வாதியின் வாக்களிக்கும் உரிமையை 6 ஆண்டுகளுக்கு பறித்தது நீதிமன்றம். ஊழல் இல்லாத வெளிப்படை நிர்வாகத்தை உருவாக்க தனி மனிதராக களமாடி வரும் இந்த மகத்தான மனிதரை வணங்குகிறது ஆனந்த விகடன். வழக்கறிஞர் லோகநாதன் அவர்களை பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறோம். லோகநாதன் சார், நம்பிக்கை விருது இப்போ உங்க கையில, எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஆனந்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எப்பவுமே ஆனந்த விகடனும் என்னையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா ஆனந்த விகடனோட நான் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பயணிச்சிருக்கேன். ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த என்னுடைய முகத்தை முதல் முறையாக வெளி உலகத்திற்கு காண்பித்தது ஆனந்த விகடன். அதனால் ஆனந்த விகடன்
என்னுடைய முதல்க நன்றி. அடுத்து எப்போவுமே எனக்கே ஒரு ஆச்சரியம், ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு நம்பிக்கை விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம். ஏன்னு சொன்னால், ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க, ஒரு லோன் தர மாட்டாங்க. இப்படி தான் இன்றைய சமூகம் வழக்கறிஞரை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதற்கு நான் சமூகத்தை மட்டுமே குறையாக சொல்ல மாட்டேன். இன்றைக்கி சமீப காலத்தில் உள்ள நீதித்துறையினுடைய வேகப்பாய்ச்சலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வேகப்பாய்ச்சல் எல்லா காலங்களிலும் இருந்திருந்தால் இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எனக்கு இந்த விருதை கொடுத்திருக்க ஐயா சகாயம் அவர்கள் நீண்ட காலமாக அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு மாபெரும் மனிதர். அவரை இன்றைக்கு விருது பெறுவதன் மூலமாக நான் இன்று சந்தித்திருக்கிறேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து, இந்த கேள்வி கேட்பது என்பது யாருக்குமே பிடிக்காது. எல்லாமே சகித்து கொண்டு கண்ணை இல்லாத முகத்தை திருப்பிக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு நாம் நகர்ந்து செல்வதுதான் இன்றைய சமூகத்தில் எல்லாருமே செய்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, வழக்கறிஞர்கள் மீது இன்று சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மரியாதை இல்லை என்பதை நான் அறிந்தது. நான் வழக்கறிஞராக பதிவு செய்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலே பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு படி தள்ளி உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்கல. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் எடுத்த ஆயுதம்தான் ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை நான் ஆயுதமாக எடுத்து, ஒரு வழக்கறிஞர் நினைத்தால் இந்த சமூகத்தை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை நான் இந்த சட்டத்தின் மூலமாக இன்று நிரூபித்திருக்கிறேன். அதற்காக இந்த ஆனந்த விகடன் இந்த விருதை கொடுத்திருக்கிறது. இன்று தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 70,000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த வழக்கறிஞர்கள் தன்னுடைய பணியை மட்டும் செய்யாமல் இந்த சமூகம் சார்ந்த பணியை செய்தால் இன்று மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை இந்த வழக்கறிஞர் சமுதாயம் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கும். ஒரு கேள்வி இருக்குது சார் எனக்கு உங்ககிட்ட. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமாக எத்தனையோ ஊழலை அநீதிகளை வெளிக்கொணர்ந்துருக்கீங்க, அதுக்கு தீர்வும் கண்டிருக்கீங்க. இந்த ஒரு ஊழலை கொண்டு வர இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு நிகழ்வு, ஒரு ஊழல், அது ஒரு அநீதி எது சார் சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய மகா மோசமான ஒரு இதைத்தான் நான் இன்றைக்கி சொல்லுவேன். நான் ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக 2009 முதலாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு நபரை ஓட்டுக்கு பணம் கொடுத்ததற்காக நாங்கள் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து, இந்திய தேர்தல் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்களை தண்டிக்கப்பட்டால் 6 வருடங்களுக்கு அவர் ஓட்டளிக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த தண்டனை பெற்ற நபரை இந்த சட்டம் நீக்கி வைக்காமல் அதை தள்ளி போட்டு கொண்டதை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தில் போராடி அந்த நபரை 6 ஆண்டுகள் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய வாக்குப்பதிவிலிருந்து நான் அவரை தள்ளி வைத்தோம். ஆனால் அது இன்று புற்றுநோயாக இன்று அதாவது இந்தியா முழுவதும் ஓட்டுக்கு பணம் என்கக்கூடிய இந்த புற்றுநோய் இந்தியா முழுவதும் பரவி இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தை இது உருவாக்கும் என்பது சர்வ நிச்சயம் என்பது என்னுடைய கருத்து. சார், சயம் சார், நீங்கள் சொல்லணும். இந்த சமூகத்தில் புரையோடி போயிருக்கிற ஒரு சிக்கலை பற்றி சார் சொன்னாங்க. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிவர்த்துங்கிறது அதிகாரிகளுக்கு நீங்கள் வைத்த வேண்டுகோள். ஆனால் அரசியல்வாதிகள் பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற இந்த சம்பவம் பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இது இப்போ நம்ம வழக்கறிஞர் லோகநாதன் சொன்னதை போல நம்முடைய சமூக கட்டமைப்பே ஏற்றத்தாழ்வு மிகுந்த ஒரு கட்டமைப்பாக இருக்குது. இதையெல்லாம் மாற்றி ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஆளக்கூடிய நம்முடைய தலைவர்கள், உயர் அலுவலர்கள் இந்த ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் சாத்தியம். உண்மையிலேயே ஊழல், லஞ்சம் என்பது எளிய ஏழை மக்களுக்கு எதிரானது, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது முட்டுக்கட்டையானது, மானுட பண்பாட்டிற்கு அது மாறானது
எனவே இன்றைக்கு வழக்கறிஞர் லோகநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழலுக்கு எதிராக நிற்பவர்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு மனிதன் யாரும் சுடுகாட்டிற்கு விருப்பத்தோடு போவது இல்லை. ஆனால் இந்த ஊழல் அமைப்பு மதுரை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு IAS அதிகாரியை, அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக இருந்தவரை சுடுகாட்டுக்கு செல்ல வைத்தது மட்டுமல்ல, அந்த சுடுகாட்டிலேயே படுக்க வைத்தது ஒரு இரவு முழுவதும். அதுவும் சுடுகாடு என்பது அது இரவு, வெறும் இரவு அல்ல, அமாவாசை இரவு அன்று ஒரு கலெக்டரையே சுடுகாட்டில் படுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஊழல் அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய அன்பு நண்பர் வழக்கறிஞர் மிகச்சிறந்த சட்ட போராளியாக விளங்கக்கூடிய லோகநாதன் சொன்னதைப் போல ஊழலுக்கு எதிரான ஒரு மகத்தான ஒரு விழிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்முடைய சட்டமன்றம், நாடாளுமன்றம், இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகம், உயர் அலுவலர்கள், இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், இவை அத்தனையும் காட்டிலும் ஒரு சாதாரண குடிமகன் உயர்ந்தவன் என்று உருவாக்கக்கூடிய அளவிற்கு நாம் விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். அதை நோக்கிய பயணத்தில் மிகச்சிறப்பாக நம்முடைய அன்பு சட்ட போராளி லோகநாதன் செயல்படுகிறார். அவரை அங்கீகரித்ததற்காக நான் நம்முடைய விகடனுக்கு நன்றியை செலுத்த விரும்புகிறேன். ஒன்றை சொல்லிக்கொள்ளுகிறேன், எனக்கு ஃபேஸ்புக் இதுவரைக்கும் இருந்தது இல்லை, எனக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தது இல்லை, எனக்கு இதுவரைக்கும் ட்விட்டர் இல்லை, எனக்கு இதுவரைக்கும் சொந்தமாக யூடியூப் இல்லை. இருந்தாலும் லட்சக்கணக்கான தமிழர்களை நான் சென்றடைந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய விகடன் என்பதை நான் சொல்லிக்கொள்வதிலே பெருமையடைகிறேன். அந்த விகடனுக்கு நம்முடைய அருமை சகோதரர் சட்ட போராளி லோகநாதன் அவர்களுக்கு உயர்ந்த விருதை அளித்த அந்த விகடனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு புத்தகங்களில் படிக்கிறோம். அந்த புத்தகமாக வாழுகிற 2 மனிதர்கள் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ஆனந்த விகடன் உங்களை அன்போடு வணங்கி நன்றி கூறுகிறது. நன்றி சார்.